ஹீரோவும் எப்படியோ ஒரு மீனை பிடிச்சி அதை கையாலேயே அடிச்சு சாகடிச்சிடுறான். ஆனா செத்ததுக்கு அப்புறம் அதோட கலர் மாறுறத பார்த்தா அநியாயமா இப்படி ஒரு உயிரை கொண்டுட்டமேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். அதுக்கப்புறம் அந்த மீனை எடுத்துட்டு போய் பசியோட இருக்க அந்த புளிக்கு போட்டுடுறான். அன்னைக்கு நைட்டு தண்ணியில பார்த்தா லைட் போட்ட மாதிரி பயங்கர வெளிச்சமா இருக்கு. அதுல மீனெல்லாம் போறத பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. இதை நம்ம ஹீரோவும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய திமிங்கலம் வந்து துள்ளி குதிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிடுது. போற போக்குல ஹீரோ உட்காந்துட்டு இருந்த அந்த போட்டை கவுத்து விட்டுட்டு போயிடுது. அடுத்த நாள் காலையில பசி தாங்க முடியாம இவன் மறுபடியும் போட்ல ஏறா. அப்ப திடீர்னு எங்க இருந்தோ ஒரு மீன் வந்து அவனோட முகத்துல அடிக்குது. என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா நிறைய மீன் பறந்து வந்து விழுந்துட்டு இருக்கு. இவன் என்ன நடக்குதுன்னே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. ரிச்சர்ட் மட்டும் பறந்து வர மீன் எல்லாம் பிடிச்சி போட்ல போட்டுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு பெரிய மீன் எங்க இருந்தா வந்து போட்டுக்குள்ள விழுது. அதை ரிச்சர்ட் எடுக்கலாம்னு சொல்லி போறான். அப்ப நம்ம ஹீரோ புலி கூட சண்டை போட்டு அந்த மீனை அவன் சாப்பிடறதுக்காக எடுத்துக்கிறான். அந்த மீனை சாப்பிட்டு அவனோட பசியை போக்கிக்கிறான். மீதம் இருக்கிற மீனை துண்டு துண்டா கட் பண்ணி அதை புலிக்கு போட்டு எப்படியாவது தன்னோட கண்ட்ரோல்குள்ள கொண்டுட்டு வரணும்னு சொல்லி பாக்குறான். அவன் நினைச்ச மாதிரி அந்த புலி அவனோட கண்ட்ரோல்குள்ள வந்துருது. இப்ப அந்த கடல்ல சில டால்பின்ஸ் பாக்குறா. அப்படியே அந்த சைடு பார்த்தா ஒரு போட் போயிட்டு இருக்குது. அதுக்கு சிக்னல் கொடுக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த போட்ல இருந்த யாருமே அவனை பார்க்காம போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே மறுபடியும் ஒரு பெரிய புயல் வருது. அந்த புயல் வந்து நம்ம ஹீரோவையும் புலியையும் ஒரு வழியாக்கிடுது. அடுத்த நாள் அந்த புலியை பார்த்தா ரொம்ப சோர்வா படுத்துட்டு இருக்கு. அதை பாக்குற நம்ம ஹீரோ நம்ம லைஃப் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலியை தூக்கி தன்னோட மடியில படுக்க வச்சுட்டு அப்படியே அவன் அந்த புலியோட மேல படுத்து தன்னை அறியாம தூங்கிடுறான். தூங்கிட்டு இருந்தவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது மேல ஒரு மரம் தெரியுது. என்னடான்னு சொல்லி பார்த்தா அந்த போட்டு ஒரு தீவு பக்கமா கரை ஒதுங்கி இருக்கு. கிளைமேக்ஸ்ல என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் பார்ட் மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.